ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான முட்டை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முட்டை மசாலா, டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டை மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சைடிஸாக எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம முட்டை மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ முட்டை மசாலா பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலுக்கு ஒரு பவுல் இருக்குது. அது கூடவே ஒரு சின்ன தக்காளி, அதை இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு குட்டி பவுலுக்கு ஒரு பவுல் இருக்குது. இந்த முட்டை மசாலா பண்ணுறதுக்கு நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பொடி வகை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அது கூடவே கொஞ்சமாக வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் போல் சீரகப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கு மிளகு பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மிளகு வறுவல் மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த முட்டை மசாலாவை. அதுக்கு நான் 1.5 டீஸ்பூன் நான் வீட்டில் ரெடி பண்ண மிளகு பொடி எடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம இப்போ முட்டை மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த முட்டை மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அகலமான ஒரு கடாய் எடுத்துருக்கோங்க. நான் இந்த மாதிரி கடாய் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1.5 டீஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லாவே எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுல் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போ ஓரளவுக்கு நம்ம ஆட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி போல் வந்துட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியும் பல்லாரியும் பாருங்கள் இது போல் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் சீரகப்பொடி, மஞ்சப்பொடி. நீங்கள் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, முட்டை மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பொடி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒன்று போல் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுங்க. நல்லாவே பச்சை வாசம் போகட்டும். இப்போ மசாலா ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே கொதிக்க விட்டு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் அளவு விட்டுங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ நல்லாவே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை மசாலா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே தண்ணி சுண்டி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 ஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகு பொடியை நம்ம அப்படி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதுவுமே நல்லாவே தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க முட்டையை இதே மாதிரி ஒரு சின்ன பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த கிரேவியில் ஊற்றும் போது, இந்த மசாலாவில் ஊற்றும் போது ஒரு எதுவும் தூசி இதுக்குள்ளே இருந்தால் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதில் ஊற்றினா எடுக்க முடியாது. இப்போ இந்த முட்டையை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு ஓரத்தில். இப்போ இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க எல்லா முட்டையுமே உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லாவே குக் ஆகட்டும். சுற்றி முட்டை வந்து வரட்டும். இதே மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கம்மியான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி முட்டை அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம முட்டை மசாலா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள் ஒரு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு முட்டையும் பார்த்து தனித்தனியாக பிரித்து விட்ருங்க. நான் அந்த பிரித்து விட்ருங்க பாருங்கள், எல்லா முட்டையும் அந்த மாதிரி பிரித்து விட்ருங்க. பிரித்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு இந்த சைடு வேக வச்சு எடுத்தால் நம்மளோட முட்டை மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ 2 நிமிஷம் வேகட்டும், பார்க்கலாம். இப்போ முட்டை 2 நிமிஷம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி ஸ்லோவாக திருப்புங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு ஆஃப் ஆயில் ஸ்டேஜில் இருக்குது இப்போ இந்த முட்டைலாம். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை மசாலாவை நல்லாவே திருப்பி விட்டுட்டோம். திருப்பி போட்டுட்டு நல்லாவே வெந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு முட்டை வெந்து வந்துருக்குன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் முட்டையை பீஸ் போடணுமோ நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் 1ஆவோ இல்லை 2ஆவோ நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லியில் தூவி இறக்குனா நம்மளோட முட்டை மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப அழகாக ஒரு மிளகு வறுவல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட முட்டை மசாலா ரொம்பவே சூப்பராக ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ மறக்காம போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.